கொஞ்சம் நிறுத்துங்க சார். சார் என்னங்க? சாரி சார். சார் என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, எந்த வண்டியுமே நிறுத்த மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் விட்டுறீங்களா? ஏறுங்க. வா. ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. தாலி கொடிய அடகு வச்சுதான் இத்தனை நாள் எங்க பொழப்பையே ஓட்டிட்டு இருந்தோம். டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்கல்ல, குழந்தை எழுப்புங்க, உங்க வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்றேன். எங்களுக்கு வீடுன்னு எதுவும் கிடையாது. நாங்களும் காரு பங்களான்னு வசதியா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். புருஷனோட மனஸ்தாபம், அதான் குழந்தைய கூட்டிட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். அவர் கூட இருந்ததை விட இப்ப நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். டாடி பேர் என்ன? அது வேதா. வேதான்னா வேதாச்சலமா? ஆமா. என்னண்ணா இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, தூக்கம் வரல. மனசுல பாரம் இருந்தா தூக்கம் வராதுண்ணா. உனக்கு ஏன் தூக்கம் வரலன்னு எனக்கு தெரியும். என் கல்யாணம் நின்னு போனது தானே உனக்கு வருத்தம். சந்தோஷத்தோட ஆரம்பிக்க வேண்டிய வாழ்க்கைய எப்படி நான் சந்தேகத்தோட ஆரம்பிக்க முடியும்? உன் சந்தேகம் எந்த அளவுக்கு சரின்னு உனக்கு இப்போ தோணுதோ, அதே மாதிரி உன் சந்தேகம் தப்புன்றத நீ கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவே. உன் கல்யாணம் நின்று போனதுக்கு காரணம் அது உன் மேல வச்ச குறி இல்லை, என் மேல வச்ச குறி. நீ சொல்ற அந்த நேரம் எப்போ வந்தாலும் சந்தோஷப்படுற முதல் ஆளு நான் தான்ண்ணா. சுசித்ராக்கு ஆபரேஷன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. என்னடா இனிமே நான் எடுத்த முடிவு போது எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தானே. சுசி நல்ல பொண்ணுண்ணா. கஸ்தூரி அக்காவும் ரொம்ப நல்லவங்க. என்ன பணம் ஒண்ணுதான் அவங்க கிட்ட இல்ல. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு புக்ல படிச்சிருக்கேன். கஸ்தூரி அக்காவும் சுசித்ராவும் நம்ம கிட்ட அடைக்கலமா வந்தவங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்க வேண்டிய குவாலிட்டி எதுவுமே மிஸ் ஆகலண்ணா. நீ சொல்றது சரிதாம்மா, நானும் உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ போய் தூங்கு. நான் தூங்க கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குதுண்ணா. கல்யாணம் வேணான்னு சொன்னேன்னு ஒழிய என்னாலையும் அர்ஜுனை மறக்க முடியலண்ணா. ஏய், எனக்கு நல்லாவே தெரியும் உன்னால அர்ஜுனை மறக்க முடியாதுன்னு. இருந்தாலும் உன்னை நான் வற்புறுத்த விரும்பலை. ஏன்னா உண்மை என்னங்கிறத உங்கள்கிட்ட நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் தான் இருந்தேன். நாங்க எல்லாருமா சேர்ந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறோமா? ஏய், சாரிண்ணா, வெரி சாரி. அழக்கூடாது, போ போய் படுத்துக்கோ, போ. அம்மா, எனக்கு ரொம்ப தப்பு பண்றோமோன்னு தோணுதுமா. எல்லா உண்மையும் அங்கிள் கிட்ட சொல்லிடலாமா? அது தப்புன்னு சொல்லாதம்மா, நம்மளோட இயலாமன்னு சொல்லு. நாளைக்கு கண்டிப்பா எல்லா உண்மையும் சொல்லிடலாம். படுத்துக்கோ.
அம்மா அங்கிள் கிட்ட இப்பவாவது எல்லா உண்மையும் சொல்லிடலாமா? சொல்லிடலாமா? வா. காஃபியோட வந்து உங்களை எழுப்பலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. ஆ, ராதா சார் எங்கம்மா? ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு 6 மணிக்கே கிளம்பி போயிட்டாமா. குடிமா. கடவுள் இந்த விஷயத்த ஏன் தான் தள்ளி போட்டுட்டு போறாரோ தெரியல. அம்மா அவரா தெரிஞ்சு கேட்கறதுக்கு முன்னாடி நாமளே சொல்லிடுறதாம நல்லது. தேவராஜ் தான் உன் புருஷனா கஸ்தூரின்னு அவர் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அது உண்ட வீட்டுக்கே ரெண்டுக்கும் நினைச்ச மாதிரி ஆயிடாதா? அதுக்கு தாம்மா ஆபரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லிடலான்னு சொன்னேன். நாம எந்த தப்பும் பண்ணல, சூழ்நிலை தான் அதுக்கு இடம் கொடுக்கலன்னு சொல்லணும். ராதா சார் வரட்டும், கண்டிப்பா எல்லா உண்மையும் சொல்லிடலாம். நீ இப்ப ஸ்கூலுக்கு கிளம்பு. சரிம்மா, எல்லா உண்மையும் சொல்லிடலாமா? கண்டிப்பா சொல்லிடலாம், நீ கிளம்பு. ஐயா சொன்னா புரிஞ்சுங்கம்மா. திட்டு கேட்டதா எங்க இருக்குது காசுங்க? வந்தா கொடுக்க மாட்டேனா? உன் கொச்சை தாங்க தான் வீட்டு பக்கமா வரது இல்ல. சும்மா எப்ப பார்த்தாலும் தங்கச்சி வீட்டுக்காரா தங்கச்சி அடிக்கிறான் நான் எங்க போறது துட்டுக்கு? காசுலாம் என் பாக்கெட்ல இருக்குது, நீ கேட்டவனே எடுத்து கொடுக்கறதுக்கு. இந்த பாரு, நான் சொன்னதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஐயா உனக்கு அறிவு இல்ல? செக் போன ஐயா. ஐயா அண்ணா. ஹலோ. அப்படியாம்மா? சரி 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 சரி, நான் கொடுத்துட்றேன், அழுவாதீங்க. சரிம்மா, சரி சரி சரி, கொடுத்துருவோம் அழுவாதீங்க. ஓகே ஓகே. யாரை பார்த்து அறிவில்லைன்னு கேட்குறேன்? தாயை பார்த்து கேட்குறேன்? கடவுள் எல்லா பக்கமும் இருக்க முடியாதுனாடா தாயை படைச்சான். அந்த தாயை பார்த்து அறிவில்லைன்னு கேட்குறேன்? எருமாடு மாதிரி வளர்ந்துருக்கே, ஒரு நாள் உங்க அம்மாவை சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பியாடா? ஆனா நேரம் தவறாம உனக்கு ஃபோன் பண்ணி உங்க அம்மா சாப்பிட்டியாக்கணுன்னு கேக்குது. நீ என்ன கலெக்டர் வேலையா பாக்குற? புறம்போக்கு பொறுக்கி வேலை பார்த்தா கூட பெத்த பிள்ளையாச்சேன்னு அந்த அம்மா அவ்வளவு அன்பா பேசுது. என்ன பெருசா கேட்டுடுச்சு? உன் தங்கச்சிக்கு குடுன்னு சொல்லுது ஒரு 1000 ரூபாய். கொடுத்தா என்ன கேடு? மூட்டை தூக்கியா பிழைக்கிற? ஏதாவது ஃப்ராடு வேலை பண்ணி தானடா சம்பாதிக்கணும். செய்யற பாவத்துக்கு ஒரு புண்ணியத்தை தேடிக்க வேண்டியது தானே? 3வது மனுஷனுக்கா கொடுக்குற? கூட பிறந்த தங்கச்சிக்கு தானடா. உறவில்லாத வாழ்க்கை எவ்வளவு கொடுமையானது தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியாதுடா, பட்டாதானடா தெரியும். எங்க அப்பா சாமி சிலை செய்யற ஸ்தபதிரா. ஒவ்வொரு சிலையும் ரசிச்சு ரசிச்சு செஞ்சா 50, 100, 1000, 2000 தான்டா கிடைக்கும். இப்படி வேணா வாழலாமே எல்லாரும் ஐடியா கொடுப்பாங்க. இப்படி வாழ்ந்தா தான்டா மனுஷன், இப்படித்தான்டா வாழணும், இதான்டா மனுஷ வாழ்க்கைன்னு சொல்லிட்டு கிடைச்ச காசுக்கு கஞ்ச கூழ குடிச்சு குடும்பத்தை காப்பாத்துன்னு ஆசைப்பட்டாடா. சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போடான்னு போற பக்கத்துல பணக்கார பசங்களையும் காரு பணம் பங்களாவையும் பார்த்து மண்டை கெட்டு போய் காசு வேணும் பணம் வேணும் பங்களா வேணும்னு ஆசைப்பட்டேன்டா. இப்படித்தான் வாழணும்னு எங்க அப்பா சொல்லும் போது எனக்கு கோவமா வரும். இப்படிலாம் என்னால வாழ முடியாது, எப்படி வேணா வாழுவேன், ஆனா கோடி ரூபாய் இருக்கணும். நான் கோடீஸ்வரனா வாழணும். மாட மாளிகை கூட கோபுரம், என்ன சுத்தி ஒரு 50 பேர். இப்படிதான் இருப்பேன் முட்டாள் மாதிரி பேசிட்டு இருந்தான் அன்னைக்கெல்லாம். செத்து போனப்ப அந்த ஆள் அடக்கம் பண்ண கூட காசு இல்ல. காசு இல்லாம செத்து போயிட்ட பார் அப்படின்னு அந்த பணத்தை பார்த்து கூட நான் சிரிச்சிருக்கேன்டா. ஆனா அவன் செத்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு சபதி செத்துட்டானேன்னு சுத்தி இருக்கவங்க எல்லாம் சொல்லி சொல்லி எங்க அப்பாவை பார்த்து அவன் அழுதாட்டா. எங்க அப்பா இருக்கும் போதெல்லாம் அந்த ஆளோட பெருமை எனக்கு தெரியலடா. ஆனா அந்த செத்த பணத்தை பார்த்து ஊரே அழுது ஒவ்வொரு விஷயமா சொல்லும் போது நெஞ்சு வலிச்சதுடா. இன்னைக்கு கோயில்ல இருக்க அத்தனை சிலையும் பார்த்து எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்களே, அது சிலையை மட்டும் இல்லடா கண்ணா, செலவடிச்சவங்க அப்பனையும் சேர்த்து தாண்டான்னு எத்தனை பெரியவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க தெரியுமாடா. அப்படி ஒரு அப்பனை ஒரு நாள் நான் மதிக்கலடா. அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் நான் நடக்கல. அந்த தாய் என் கூட தாண்டா இருந்தா. 2 தம்பிகளையும் வச்சுட்டு
நீயும் கரெக்டா வாழ்ந்துரு, நீ தப்பு பண்ணிடாதடா, உங்க அப்பன் பேரை காப்பாத்து, உங்க அப்பன் தான் போய் சென்றானேன்னு சொன்னான். கேட்டனா? கேட்கல. சும்மாரு, எனக்கு தெரியும் எப்படி வாழ்றதுன்னு வீராப்பு பேசிக்கிட்டு நெஞ்ச நிமித்திட்டு பெருசா தப்பு தப்பா வாழ்ந்தான்டா. எங்க அப்பா கஷ்டப்பட்டு சாமி சிலைய செஞ்சு சாமி சிலைக்கே உயிரை கொடுத்தான். ஆனா அந்த சிலையவே நான் திருடி ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் நான் காசை கொடுத்துட்டு நான் தான் பெரிய வீரன் வீராப்பு பேசிட்டேன்டா. கூட பிறந்த 2 தம்பிங்க இன்னைக்கு எங்க? இப்படியே கூட்டம் கூட்டமா ஆளை சேர்த்துக்கிட்டு நான் தான் பெரிய வீரன், பிஸ்தா, ரவுடி, தாதா, மயிறு, மட்டன் பேசிக்கிட்டே அலைஞ்சிட்டேன்டா. எதுவுமே இல்லடா. இந்த உலகத்திலே காசு பணம் அது இது எதுக்குமே மரியாதை இல்லடா, உறவுகளுக்கு தாடா. தாய் உனக்கு தெரியுமாடா மகனே, தாய் ஒவ்வொரு வீட்லயும் தெய்வமா இருப்பாடா. ஆனா தனக்கு பின்னாடி தான் பிள்ளை யார் பாத்துக்கோ தாய் மாதிரி அப்படின்னு அவ ஃபீல் பண்ணி தான் பொண்டாட்டின்னு ஒருத்தைய தேடி பிடிச்சி நம்மகிட்ட சேர்த்து விடுறாடா. கட்டினா பொண்டாட்டிக்கிட்ட நம்ம அப்படியா நடந்துக்கிறோம்? நான் ஆம்பளை, உனக்கு கட்டிக்கிறதுக்கு துணி, இருக்கிறதுக்கு இடம், திங்கிறதுக்கு சோறு, இப்படி என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் ஏன் எதுவுமே நம்ம கேட்கறது இல்லையாடா. நமக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கு சொல்றான். ஆம்பளைங்கிற அகம்பாவம் ஒரு நாளும் பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஆம்பளை நடந்துக்கிறான்? ஆனா பொம்பளைங்க சுத்தி சுத்தி ஆம்பளைங்களை தாண்டா திரும்ப திரும்ப வராங்க. எவ்வளவு தப்பு பண்ணாலும் மன்னிக்கிற மனசு பொம்பளைக்கு தாண்டா, நமக்கெல்லாம் இல்லையே. ஏன் நான் கூட தான் கல்யாணம் பண்ணேன், காசு இருக்குது, பணம் இருக்குது, பங்களா இருக்குது, நீ சந்தோஷமா இரு, வேற என்னடி வேணும் உனக்குன்னு கேட்டேன். என் பொண்டாட்டி எத்தனை நாள் சொல்லியிருப்பா என்கிட்ட, வேண்டாங்க தப்பு பண்றீங்க விட்டுருங்க இந்த தொழிலன்னு. அவ கர்ப்பமா இருக்கும்போது கூட பயந்தாடா. இவ்வளவு நாள் ஓகே, நீங்களும் நானும் மட்டும்தான் வயிற்றுல வளர பிள்ளைய சாமி தண்டிச்சிட போறாருன்னு. கேட்கலையேடா. நானே பணம் சம்பாதிக்கிற திமிரு கோடி கோடியா கொட்டுதே அப்படின்ற அகம்பாவம். அவ சொன்னதெல்லாம் கேட்காம நான் பாட்டுக்கு தாந்தோணித்தனமா சுத்திக்கிட்டு இருந்தேன். புள்ள பிறந்தது, எல்லா பிள்ளையும் மாதிரி என் பிள்ளையும் தவழ்ந்தது. ஆனா நடக்கணும்னு என் புள்ள ஆசைப்பட்டப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளையும் 2 கால்ல நடந்தது. ஆனா என் புள்ள நடக்கிறதுக்காக 3வது கால் தேடினா தெரியுமாடா? என் புள்ள 3வது கால் தேடும் போது தான்டா போலிச்சது எனக்கு. அன்னைக்கு முடிவு பண்ணடா, வேணாண்டா இந்த பாவமெல்லாம் போதும் விட்டுருவோன்னு. முடியலையே. என்னைக்கெல்லாம் நான் விட்டுருவோன்னு ஆசைப்படுறேனோ உங்களை மாதிரி எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வருவான். இந்த ஒரே ஒரு தடவை இந்த வேலையை மட்டும் செஞ்சிருனே 5 கோடி தேரும், 2 கோடி தேரும், 3 கோடி தேரும்னு கோடி கோடியா சொல்லியே நல்லா ஆகணுன்ற என் மனசை கெடுத்துட்டாங்கடா. மன ஆசை எல்லா உறவுகளுமே என்னை விட்டு போச்சாடா. படிக்க ஆசைப்பட்ட தம்பிகளை பக்கத்துல நீங்க இருந்தா தான்டா பக்குவமா இருக்குன்னு சொல்லி நானே கெடுத்தேன். என் சின்ன தம்பி வயசுக்கு வந்த வேகத்துல ஓடி போய் போலீஸ்காரன் தங்கச்சியை காதலிச்சு செத்து போயிட்டான். சாகடிச்சவனை நான் சாகடிச்சாதான் எனக்கு நிம்மதின்னு சொல்லி இன்னொருத்தன் அவன் பணத்துக்கு பக்கத்துல இவனும் போய் சேர்ந்துட்டான். இன்னைக்கு கூட பிறப்பு கூட இல்ல, கட்டின பொண்டாட்டி கூட இல்ல, பேத்தா புள்ள கூட இல்லடா. எதுக்கு இந்த காசு பணம் பங்களா எல்லாம்? டேய், என் தம்பிங்களை கெடுத்த மாதிரியே உங்களை எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன்டா. நீங்க எல்லாம் என்ன சந்திச்சிருக்கவும் கூடாது, உங்களை எல்லாம் நான் கெடுத்திருக்கவும் கூடாதுடா. காசு பணத்தை கொடுத்துட்டு உறவுனா என்ன, வாழ்க்கைனா என்னன்னு உங்களுக்கு புரிய விடாமையே பண்ணிட்டேன்ல. என்ன நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்குடா. என்ன மட்டும் நீங்க சந்திக்காம இருந்திருந்தா இந்த உலகத்துல நீங்கள் நல்லவங்களா இருந்திருப்பீங்கடா. உங்களை எல்லாத்தையும் நான் தாண்டா உங்களை எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். உங்க எல்லாத்தையும் நான் தாண்டா கெடுத்துட்டேன். போதியா போதும். இந்த வீடு நிறைய காசு பணம் நகை எல்லாமே இருக்கியா. எது வேணா யார் வேணா எடுத்துக்கோங்க. ஆனா பெத்த தாய் தகப்பன் தம்பிங்க அக்கா தங்கச்சி இந்த உறவெல்லாம் விட்டுறாதீங்கயா. என்ன மாதிரி எல்லாம் இருந்தும் அனாதை ஆயிடாதீங்களா. போங்க, எது யார் யாருக்கு வேணுமோ எடுத்துக்கிட்டு போய் நிம்மதியா வாடுங்கடா. போங்கடா. டேய் போங்கடா. போங்கடா. டேய் போங்கடா, என்னை விட்டு போங்கடா.
ஏன்னா தனியா இருக்கீங்க? பசங்க எல்லாரும் போக சொல்லிட்டீங்களாமே? இப்போதைக்கு சபையை கலைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன்டா. இன்னைக்கு ராத்திரியோட அந்த ஏசிக்கும் அவன் ஃபேமிலிக்கும் சங்கூதிடும்டா. அதுக்கப்புறம் இந்த ஆள் ஆர்ப்பாட்டம் படைபலம் எதுவுமே இல்லாம கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறேன்டா. ஏ பிரதாப், முதல்ல நான் என் பொண்டாட்டி பிள்ளைய கண்டுபிடிக்கணும்டா. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே